என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சீரார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த கலையை செய்துவிட்டால் நாம் அன்று முழுவதும் சுறுசுறுப்பாக எந்தவிதமான தங்கு தடையுமின்றி நமது காரியங்களெல்லாம் செம்மையாக செய்யக்கூடிய ஒரு வல்லமை நமக்கு தானாகவே வந்து விடுகிறது. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு ஹாங்காங்கிலிருந்து ஒரு பெண்மணி வந்திருக்கிறார். மாலனிசா அவர் பெயர். மாலனினா வயது 48 வயது. பாருங்கள், அந்த பெண் 18 வயது பெண் மாதிரி இங்கே உட்கார்ந்திருக்கின்றது. வெகு காலமாக இந்த யோக கலையை கற்ற காரணத்தினால் அவங்களுடைய உடம்பை அப்படி அவர்கள் மெயின்டைன் பண்ணி இங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு குழந்தை, திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கின்றது. ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கிறார்கள். பாருங்கள், இப்பொழுது அவர்கள் சூரிய நமஸ்காரத்தை செய்யப் போகிறார்கள். எட்டு பயிற்சிகள் இந்த சூரிய நமஸ்காரத்தில் இருக்கிறது. இந்த 8 பயிற்சிகளுமே நமது உடலில் உள்ள முக்கிய பகுதியான ஜீரண கருவிகள், நுரையீரல், இருதயம், கண்ணு, மூக்கு, காது, வாய், தோல், மூளை இத்தனையும் சரியாக இயங்க வைத்து விட்டால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நாம் உபயோகப்படுத்தக்கூடிய பொருள்களெல்லாம் மெயின்டைன் பண்ணிடுவோம். ஆகவே உடலிலே உள் உறுப்புகள் நிறைய வேலை செய்கின்றன. அது எது வேலை செய்யாவிட்டாலும் நம்மால் இயங்க முடியாது. அந்த நிலையில் இந்த சூரிய நமஸ்காரம் மட்டும் காலையிலே ஒரு 5-6 ரவுண்டு சூரியன் முன்னால் செய்தால் பலன் அதிகம். சூரியனுடைய அதிகாலை ஒளி நம் மேலே படும் பொழுது நமக்கு ஒரு இதமான ஒரு ஒளி நம் உடலிலே ஏற்படுகிறது. அந்த வழியில் தான் பண்ண வேண்டும். சூரியன் உக்கிரமாகிவிட்டால் பண்ணக்கூடாது. உதய சூரியன் அல்லது அஸ்தமன சூரியன் முன்னால் பண்ண வேண்டும். அது தவிர விட்டமின் டி நமக்கு அதிலிருந்து கிடைக்கின்றது. பாருங்கள், இருதயம், நுரையீரலுக்கு அற்புதமான பயிற்சி. புஜங்காசனம், தலை கீழாக வருவதால் மூளைக்கு ரத்தம் செல்கிறது, குடல் மாற்றப்படுகிறது, முதுகெலும்பு வளைக்கப்படுகின்றது, பாதகஸ்தாசனம் ஜீரண கருவிகள் இயக்க வைக்கப்படுகிறது, முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது. ஒரு 8 பயிற்சிகள். மிக அமைதியாக மெதுவாக செய்ய வேண்டிய பயிற்சி. பாருங்கள், வெளிநாட்டினர்கள் இங்கே வந்து இந்த கலையை பயிர்வதற்கு காரணம், இந்த யோகக்கலை என்பது நமது இந்தியாவுக்கே உரித்தானது, அதுவும் தமிழ்நாட்டுக்கே உரித்தானது. ஏனென்று கேட்டால், இந்த ஆசனத்திற்கு அதிபர் சிவன் என்று சொல்கிறார்கள். சிவன் தான் இந்த கலையை முதலில் பார்வதிக்கு கற்றுக் கொடுத்தார், பின் நாரதருக்கு கற்றுக் கொடுத்தார், அவர் அகஸ்தியருக்கு கற்றுக் கொடுத்தார், அவர் எல்லா முனிவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து இந்த கலை ஆதி காலத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இது மக்களிடையே பரப்பப்பட்டு வந்தது. இப்பொழுதெல்லாம் பார்ப்பீர்களானால், சென்ற ஜூன் 21ஆம் தேதி உலக மக்கள் எல்லோரும் இந்த கலையை
அன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான மக்கள் உலகமெங்கும் இந்த யோகாசனத்தை செய்து இந்த யோக தினத்தை கொண்டாடினார்கள். நமது அமெரிக்காவில் ஒபாமா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர்களை நமது இந்தியாவில் உள்ள யோகிகளை அங்கே வரவழைத்து அங்கே பெரிய மைதானத்தில் ஒபாமா தலைமையில் நமது யோகிகள் இந்த கலையை அங்கே செய்து காட்டுவது மிகவும் அற்புதமாக இருந்தது. நமது பிரதமர் அவர்கள் குஜராத்தில் 35,000 பேரை ஒரு பெரிய கிரவுண்டில் யோகாசனம் செய்ய வைத்து அங்கே பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார்கள். ஏன் உலகமெங்கும் எங்கு பார்த்தாலும் 21ஆம் தேதி இந்த கலையை அன்றைக்கு செய்து காட்டி மக்கள் எல்லோரும் ஆச்சரியப்படும்படியான ஒரு நிலையை இன்றைக்கு இந்த யோக கலைக்கு உலக மக்கள் எல்லோரும் ஒரு பெரிய அங்கீகாரம் தந்திருக்கிறார்கள். தமிழகத்திலேயும் என்று பார்ப்பீர்களானால் எல்லா பள்ளிகளிலும் எல்லா போலீஸ் அதிகாரிகளும் எல்லா மருத்துவ அதிகாரிகளும் அங்கே ஒவ்வொரு இடங்களிலும் தனித்தனியாக கூட்டமாக பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த கலையை செய்து இதை மக்களிடையே பரப்பி இது மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பயிற்சி, மக்களுக்கு நோயற்ற வாழ்வை தரக்கூடிய பயிற்சி என்பதை உணர வைத்தார்கள். வெளிநாட்டுக்காரர்கள் இங்கே வந்து இந்த கலையை படித்து அங்கே கொண்டு போய் தன்னுடைய மக்களுக்கு கற்பிக்கிறார்கள். இவர்கள் மற்ற பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் காலையிலும் மாலையிலும் அங்குள்ள மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இங்கே வந்து ஒரு மாதம் 2 மாதம் தங்கி ஏதோ 1-2 லட்சத்தை செலவு பண்ணி கற்றுக்கொண்டு போய் ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த கலை அங்கே விலை போய் கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த கலையை நாம் எல்லோரும் சிறு வயது முதலே பெரியவர்கள், நடுத்தர வயதினர்கள், வயோதிகர்கள் எல்லோரும் கற்று நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை பெற்று நோயின்றி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.